வெல்கம் டு another வீடியோ. ஸோ இது வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது தான் இன்றைக்கான வீடியோ. இது 4th வீக் நாங்கள் கூழ் ஊற்றுறோம். அதுக்கப்புறமேட்டும் குழந்தைங்களுக்கு வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து வேப்பஞ்சேலை கொடுப்போம். அன்றைக்கி ஊரில் ஆலவட்டம்மன் கோவில் திருவிழா இருக்கும். நிலன் பிறந்ததுலேருந்தே இது வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதனால் ஷானுக்கும் இது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வேப்பஞ்சேலை கொடுத்துட்டு வந்துட்டு இது தீ மிதிக்கிற இடம், அங்கே சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி கூழ் ஊற்றி கும்பம் போடுவாங்க. அதனால் பூவாடைக்காரியை நிறுத்தி கலசத்தில் நிப்பாட்டி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். இது எல்லாமே என்னோடய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்ததான். எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது சுத்தமாக. இந்த கூழ் இது எல்லாமே இங்கே சென்னை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் இது குடிக்கிறேனே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த கல்ச்சராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால் நானும் இவங்க கூட இன்க்ளூட் ஆகிட்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எனக்குமே பிடிச்சிருக்கு. இது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டும் கூழ் வாசல் வச்சு தெருவில் இருக்க எல்லாருக்குமே ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற 3 பேர் இந்த மாதிரி உட்காந்து அந்த கூழை வந்து கையில் வாங்கி குடிக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் என்று என் மாமியார் சொன்னார்கள். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டில் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். நான் பயங்கரமான இன்ட்ரோவேர்ட்டு. அப்புறம் ஹரேட்டாக சொல்லி தான் அப்புறம் இப்போல்லாம் ஒரு மாதிரி வைப் ஆகிடுச்சி, உங்க கூட செட் ஆகிட்டு ஓகேவா. அந்த மாதிரி உட்காந்து நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டும் தெருவில் இருக்க எல்லாருமே இன்றைக்கி தான் கூழ் ஊற்றுறாங்க. அதனால் யாருமே கூழ் குடிக்க வரல. அதுக்கப்புறமேட்டும் முனையில் எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் ஊற்றிட்டோம். கூழ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டும் இன்றைக்கி பொங்கல் வைப்போம் அம்மனுக்கு. அங்கே ஆலவட்டம்மன் கோவில் போயிட்டு பொங்கல் வைப்போம். இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி அன்னக்கூடையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. என் மாமியார் செம ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் கும்பம் போட்டாச்சு, சிக்கன் மட்டன். அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையிலேயே விளக்கு மாதிரி செஞ்சு அதில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவோம். அப்புறம் தீ மிதிக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம், நிற்கவே முடியல. நமக்கு குழந்தெல்லாம் வச்சுட்டு நிற்கவே முடியல. கிரகம் வந்துருச்சு, தீச்சட்டி வந்துருச்சு, செம்ம வைபாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு நைட்டாக நம்ம திருவிழா வைபை என்ஜாய் பண்ணலாம். அந்த கடையெல்லாம் பார்த்தா தானே நம்மளுக்கு திருவிழாங்கிற அந்த ஒரு தாட்டே வரும். ஸோ அதனால் அங்கே திரும்ப அந்த கோவில் தீ மிதிச்சாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அந்த தீ மிதித்த இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விழுந்து சாமி கும்பிடுவோம். இதுதான் எங்களை ஊர் கோவில். ஊர் தேவதைன்னு சொல்லிட்டு, ஊர் தேவதையா கிராம தேவதை, சாரி கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. இங்கே போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஓகே, see you in next video. Bye.